நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய இந்த ஆட்சியை எப்படி ஆட்சி கவிழ்க்கணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே போல் இந்த பக்கம் ஸ்டாலின் இப்படி இவங்க ரெண்டு பேருமே இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பகீர் அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது, இன்னும் சில பேர் இந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்தே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா 4 முனை 4 பக்கமும் இருந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு கடுமையான ஒரு ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாராகிக்கிட்டு வராங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கூலாக மெட்ரோ ரயிலில் பயணம் பண்ணி நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை 4 முனையில் இருந்து தாக்கிக்கிட்டு வர்றவங்க அவங்க எல்லாருக்குமே சரியான ஒரு பதிலடியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இதில் ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் அதே போல் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே என்ன ஏதாச்சும் கூட்டு இருக்கா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சதித்திட்டம் போடுறாங்க நம்ம முதலமைச்சர் அவருடைய இந்த ஆட்சியை கலைக்க, அதே போல் 4 இருந்து முதலமைச்சர் விஜய் அவருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அந்த 4 பேரும் யார், இன்னைக்கு மெட்ரோவில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் பயணம் பண்ணதுக்கு அந்த பின்னாடி இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு நடிகனாக இருந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு முதலமைச்சராக பல இன்னல்களை சந்திச்சிருக்காரு. கரூர், அதுக்கப்புறமா சிபிஐ விசாரணை, திமுக அவங்களுடைய தொடர்ந்து குடைச்சல், இப்படி நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு தான் இன்னைக்கு ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சிஎம் அரியணை சீட்டில் அவர் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து அவர் உட்காந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுமே நம்மளும் கட்சியை துவங்கி அடுத்த வாட்டி நடக்கிற எலெக்ஷனில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு யார் இப்போ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான். தனுஷ் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர் கட்சியை துவங்கினதை பார்த்துட்டு இத்தனை நாட்களாக அவருக்கு அரசியல் ஆசை இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் யாருமே நினச்சது கிடையாது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ஆசை எனக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு கூட்டம் நடத்தினாரு, அரசியல் கட்சியை துவங்க போகிறத உறுதி பண்ணிட்டாரு தனுஷ். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு ஆளுமை இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் அவரால் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படியாவது சிஎம் ஆகணும் ஆசைப்பட்டார். ஆனால் நம்ம வந்தால் ஜெயிக்க வைக்க மாட்டாங்களோ அப்படின்னு அந்த பயத்திலே பின்வாங்கி கடைசி வரைக்கும் அரசியலுக்கு உள்ளே அவர் வரல. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறமா நம்ம மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் புலம்பாத நாள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம சிஎம் ஆயிருக்கலாம் விட்டுட்டோமே அப்படின்னு ஆதங்கத்தோடு இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தபடியாக அவருடைய வாரிசு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுஷ் அவரும் ஒரு ஆன்மீக அரசியலை முன்னிறுத்தக்கூடியவர் தான். அதனால் தனுஷ் அவரை தான் இருந்த அந்த இடத்துக்கு, அதாவது சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ரஜினி அந்த இடத்துக்கு தனுஷ் அவரை எப்படியாவது கொண்டு வந்துடலாம், நம்மளுடைய ஓட்டு வங்கி எல்லாத்தையுமே தனுஷ் அவருக்கு ஆதரவாக கொடுக்கலாம் அப்படின்னு ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவரை இப்போ அரசியலுக்கு உள்ள கொண்டு வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்ததே ரஜினி அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய திட்டமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் பின்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அவங்களுடைய பவரில் கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனுஷ் அவரும் இளைஞர்கள் பட்டாளத்தை ஓரளவுக்கு வச்சிருக்காரு. இதனால முதலமைச்சர் விஜய் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளத்தை கணிசமாக ஈர்க்கக்கூடிய அந்த ஈர்ப்பு கண்டிப்பாக தனுஷ் அவர்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அதனால் தனுஷ் மாதிரியான ஒரு ஆளுமையை விஜய் அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு இருக்கிற அந்த பவரை குறைக்கிறதுக்காக தான் இப்போ தனுஷ் அவரை அரசியலுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே அண்ணாமலை அவர்களுக்கும் பொருந்தும். அண்ணாமலை அவரும் தனியாக வந்து இந்த கட்சியை துவங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணமும் அண்ணாமலை அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கணிசமான ஓரளவுக்கு இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது. ஸோ முதல்வர் விஜய் அவருடைய அந்த பலத்தை குறைக்கிறதுக்காக அண்ணாமலை தனியாக வந்து இப்போ இப்படி புதுசாக கட்சியை துவங்கிறதுக்கு அந்த முயற்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இப்படி இந்த பக்கம் தனுஷ், அந்த பக்கம் அண்ணாமலை, இது எல்லாத்தை விட மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம், இது எல்லாத்துக்குமே ஒரு மூளையாக செயல்படக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக எப்படியாச்சும் இந்த ஆட்சியை கலைச்சிடணும், 5 வருஷம் கண்டிப்பாக இவங்க ஆட்சி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே எப்படியெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவருக்கு குடைச்சல் கொடுக்கணும், எந்தெந்தெல்லாம் இடத்துல எல்லாம் கேப் கிடைச்சா அவங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தலாம், கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக. எப்படியாச்சு விஜய் அவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையுமே செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறவங்க திமுக. அதனால் திமுக ரொம்ப இந்த லிஸ்ட்டில் 4 முனை தாக்குதல் முதல்வர் விஜய் அவருக்கு இருந்தாலுமே இதில் ரொம்ப ஒரு அபாயகரமான தாக்குதலை எந்த நேரத்தில் வேணாலும் தாக்கிறதுக்கு
தயாராக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக தான். ஸோ அதே போல் இன்னொரு 4வது முனையாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படியாச்சும் அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய ஆதரவை திரட்டினாரு. அவங்க எல்லாருக்குமே அமைச்சர் பதவியிலையுமே வாய்ப்பு கொடுத்து அவங்க கட்சிக்கும் ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுத்தவர் தான் முதலமைச்சர் விஜய். இத்தனை வருஷமாக கட்சி நடத்திட்டு இருந்தவங்க அவங்களுடைய வரலாற்றிலேயே அமைச்சர் பதவி யாருமே பார்த்ததில்ல. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் கொடுத்தா இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி நீடிக்கிறது எப்படி இருந்தாலும் நமக்கு அதே போல் இன்னும் நம்மளுடைய வருங்கால அரசியலுக்கு நல்லதில்லை அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களை இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கலைச்சி விட்டுலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. முக்கியமாக திமுக இதுக்கு பின்னாடி இருந்து ரொம்ப பெரிய அளவில் தாவேக்கா எம்எல்ஏக்களை வாங்குறது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியுமே உடைக்கிறதுக்கான அந்த மிகப்பெரிய ஃபண்டு எல்லாத்தையுமே பண்ணி கண்டிப்பாக இந்த கூட்டணி கட்சியை உடைக்கிறதுக்கு தயாரான எல்லா வேலையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக. ஸோ இவ்வளவு நெருக்கடிகள் நடுவில் இருந்தாலுமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கூலாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி அவர் மெட்ரோவில் மக்கள் நடுவில் பயணிச்சிருக்காரு. மக்கள் எல்லாருமே பெரும் அளவு பார்த்தீங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு இன்னைக்கு கிண்டியில் இருந்து ஒரு சில தூரம் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெயினில் பயணம் பண்ணியிருக்காரு. நிறையா மக்கள் 2 புறமும் ஸ்டேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிரம்பி வழிகிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவரை பார்க்கறதுக்காக அலைக்கடல் போல மக்கள் எல்லாருமே திரண்டிருக்காங்க. ஸோ இவ்வளவு சதி இவ்வளவு பிரச்சனைகள் முதலமைச்சர் விஜய் அவரை சுற்றி இருந்தாலுமே மக்கள் என் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாக மக்கள் அவர் பின்னாடி எப்படி வராங்க அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு வராரு. மக்களுக்கு அடுத்தடுத்து எது செஞ்சால் மக்களுக்கு பிடிக்கும், என்ன செஞ்சால் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சுற்றி தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே நல்லது செய்கிறது மட்டுமே முழு வீச்சாக முழு கண்ணோட்டத்தோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் நகர்வை நகர்த்தி கொண்டு போகிறாரு. ஆனாலுமே ஒரு பக்கம் புதுசாக கட்சி துவங்கின தனுஷ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவோட தனுஷ் வந்திருக்காரு. இந்த பக்கம் அண்ணாமலை அவர் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை துவங்கி அவரால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அவருடைய அந்த பவரை குறைக்கிறதுக்கும் வாக்கு வங்கியை சிதைக்கிறதுக்குமான முயற்சியில் தான் கண்டிப்பாக அண்ணாமலை ஈடுபட்டு இருக்காரு. முக்கியமாக மிகப்பெரிய ஒரு எதிரி கட்சி தீய சக்தியாக இருக்கக்கூடிய திமுக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு முதலமைச்சர் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு. 6 மாதம் ஆகட்டும்னு சொன்னாங்க. ஆனால் 2 மாதத்துலேயே அலற ஆரம்பிச்சிட்டாங்க, ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன சிக்கல் பண்ண முடியுமோ என்னென்ன குடைச்சல் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி கட்சி இப்படி நிறைய பேர் முதலமைச்சர் விஜய் அவர் 4 புறமும் இருந்து எல்லாருமே தாக்க தயாராகிக்கிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் கடந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த 5 ஆண்டு ஆட்சி அவர் எப்படி செய்ய போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கறது கண்டிப்பாக கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட் மிகப்பெரிய அளவில் முதலமைச்சர் விஜய் அவருக்கு இருக்குது. அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த 5 ஆண்டு ஆட்சியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடக்கிறதுல பெருசாக சிரமம் சிக்கல் இருக்காது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஆனாலுமே நேரம் கிடைச்சா முதலமைச்சர் விஜய் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க. இது கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ முதலமைச்சர் விஜயை 4 புறமும் தாக்க இருக்கக்கூடிய இந்த 4 பேர் முக்கியமாக இது எல்லாத்தையும் சமாளித்து முதல்வர் விஜய் அவர்கள் அவர் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சிட முடியுமா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.